ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா கருணாவும் தெருவும் செம்ம வேகமாக அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குறப்போ நம்ம இந்துவுக்கும் நம்ம மகாவுக்கும் செம்ம பயமாக இருக்குது. உடனே நம்ம இந்து என்ன இவங்க இப்படி விருத்தனமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதான் அக்கா எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு போதும் பாண்டி வராங்க. என்ன சிஸ்டர், உங்களுக்காகத்தான் கருணை சண்டை போட்டுட்டு இருக்கான், நீங்க என்னன்னா இப்படி நடுங்கி போய் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் பாண்டி எல்லாம் உன்னாலதான், நீ ஒரு வார்த்தை கிட்ட சொல்லியிருக்க, நான் கருணாவை சண்டை போட விட்டுருக்க மாட்டேன், இப்போ பாரு அரவாசி என்னாலதான் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னது. சிஸ்டர் அது பெரிய கதை, இங்க பாருங்க அதோ மோதிட்டு இருக்கான்ல தெரு, அவன் சரியான மோசமானவன், என் நண்பனோட பைக்கை உடைச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் தன்னோட காரை உடைச்சதால சொல்லிட்டு இப்போ என் நம்பன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னதும் உடனே மகா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த கவிதா தான் வேணும்னு கருணா அண்ணனுக்கும் தெருவுக்கும் சண்டையை மூட்டி விட்டுருப்பாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போதோ இந்த பக்கம் கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகாவை அடித்து ஒரு ரூமில் போட்டிருப்பாங்க இல்லையா, உடனே அந்த விஷயத்த கவிதா கிட்ட சொல்கிறாங்க. அதான் வேலை கௌதம், அந்த மகா கண்ணில் மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான், நம்மளை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவா, ஏற்கனவே நம்ம மேலே பல சந்தேகத்தில் தான் அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னதோ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கவிதா, எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமாக இரு, ஏன்னா அவளோட கண் நம்ம பக்கம்தான் இருக்கு அப்படின்னதும் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கவிதா ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மகா கவிதா பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க. இவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக இவங்க யார் கூடவோ சேர்ந்து ஏதோ திட்டம் போடுற மாதிரி இருக்கே, அந்த கருப்பாடு தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே, ஏற்கனவே இவங்க சரியான ஆட்டம் ஆடுவாங்க, இவங்க கூட கூட்டி சேர்ந்துருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னுட்டு மகா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகா அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்மளை யாரோ ஒருத்தங்க தூக்கி இப்படி குடோனில் போட்டாங்க, அது யாராக இருக்கும் அப்படின்னுட்டு மகா யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மகா கண் முழிச்சா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னுட்டு அந்த ரூமில் மகா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வராங்க. பார்த்தா மகாவை காணும். இதை பார்த்து கௌதம் அரிச்சியாகி இங்கே தானே நாம் இவ்வளோ போட்டோம், அதுக்குள்ளே யார் காப்பாற்றினா அப்படின்னு சம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் ஃபோன் போட்டு நேராக கவிதாவை பார்க்க வர சொல்கிறாங்க. இதை நம்ம மகா நோட் பண்ணிவிட்டு பின்னாடியே கவிதாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ மறுதி நின்று கேட்டுட்ருக்காங்க. மகா என்ன ஆச்சு கௌதம், நாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதே எங்கள் வீட்டாக்கள் யாராச்சும் பார்த்தாங்க, அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னதும், ஐயோ கவிதா நான் இங்கே தான் அந்த மகாவை அடித்து போட்டேன், ஆனால் அவளை காணும் அப்படின்னதும், என்ன சொல்கிற கௌதம், அப்படின்னா நாம் போட்ட திட்டம் எல்லாத்தையும் அவள் முறி அடிச்சிருவாளே, நல்ல வேலை அவள் என்ன பார்க்கல அப்படின்னு கௌதம் சொன்னதும், இப்போ என்ன பண்ணுறது, எப்படியோ நாம் திட்டம் போட்டபடி அந்த குச்சியில் இருக்கிற அணி அந்த கருணாவுக்கும் குத்திடும், அதே மாதிரி அந்த தெருவுக்கும் குத்திடும். ஸோ எப்படியோ 2 பேரில் ஒருத்தங்க போக போகிறது உறுதி, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தான் அந்த மகாவுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா கவிதா சரி இருந்தாலும் அந்த மகா சரியான கில்லாடி கௌதம், எதுக்கும் அவள்கிட்ட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படின்னுட்டு கவிதா அங்கேருந்து கிளம்பினதும் இது கேட்ட மகாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. அதான பார்த்தேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அண்ணனுக்கும் திருவுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டது இவங்க தானா, சே எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஐயோ கடவுளே இப்போ நான் எப்படி தடுத்து நிறுத்துவேன், சரி ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்னுட்டு மகா தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. உடனே இந்தவும் ஜெயந்தியும் எங்கே போன மகா, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தான் அப்படின்னதும், இங்கே பாருங்கக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கவிதா பண்ண அந்த வேலையை மகா நம்ம இந்து கிட்ட சொன்னதும், என்ன மகா சொல்கிற, எப்படிம்மா அந்த பொம்பளை பண்ணுவா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இங்கே பாருங்க இந்தோ இப்போ கவிதா அக்கா மேலே கோப்பப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நாம் நடக்கிற சண்டையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னதும் சரிவா போகலாம் அப்படின்னுட்டு இன்னும் மகா ஓடி வராங்க. அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம கருணாவும் திருவும் என்ன பண்ணுறாங்கன்னா சேமாக குச்சியை நெத்திக்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கிறவங்க விட்டா நீங்கள் 2 பேரும் இப்படியே சேமாக சண்டை போட்டுட்ருப்பீங்க, அதனால் இந்த போட்டியில் 2 பேரும் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதும் இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. உடனே மகாவை ஓடி வராங்க. பார்த்தா சண்டையே முடிஞ்சிருது. ஸோ 2 பேரும் தான் வின்னர் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம கவிதாவுக்கு தூக்கி வாரி போடுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திட்டம் போட்டோம், கடைசியில் 2 பேரும் ஜெயிச்சுதான் சொல்லிட்டானுங்க
பாருங்களே அப்படின்னுட்டு செம கடுப்பில் இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சே, இன்னும் கொஞ்சம் சண்டை போட விட்டுருக்க, உன்னை நான் தோற்கடிச்சிருப்பேன்டா அப்படின்னு தெரிய சொன்னதும், உன்னை மட்டும் நான் என்ன ஜெயிக்க விட்டுருப்பேனா அப்படின்னு நம்ம கருணா வந்து கேட்குறாங்க. அப்போது மகாவே இந்த ஒரு 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி நேராக தனியாக கூட்டிகிட்டு வராங்க. உடனே நம்ம மகா வந்து, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு சண்டை ஒன்றும் வேணும், நீங்களா வந்து போகையில் உங்களை ஒருத்தங்க தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னதும், என்னம்மா மகா சொல்கிறா அப்படின்னதும் கவிதா பண்ண அந்த கேவலமான விஷயத்த நம்ம மகா சொல்கிறாங்க. இதை கேட்ட கருணா அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னா திரு உன் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டதும் மகாவுக்கு வேற வழி தெரியல, எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஆமாங்க, திரு வந்து மகாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னதும், என்னம்மா மகா, நானும் அவரை தப்பா போய் இப்படி பேசிட்டேனே, அந்த பொம்பளை யாரு, அவளை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறான் அப்படின்னதும், இல்லைன்னு அவங்க வழக்கமாக இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, உங்களை வச்சு தான் திருக்கதையை முடிக்கவே பார்த்துருக்காங்க, அது மட்டும் கிடையாது, அவங்க இதில் தானாக செயல்படலை, அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேற யாரும் திட்டம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னதும், கவலைப்படாதுமா, இந்த கோவில் திருவிழா முடிகிறதுக்குள்ள அந்த கருத்தை ஆடி யாருன்னு கண்டுபிடிச்சி நான் உங்கள் குடும்பத்தை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னதும், ரொம்ப நன்றின்னு, அவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும், என்னம்மா, அதான் அவர் என் பைக்கை உடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமா நான் எதுக்கு கோபப்பட போகிறேன் அப்படின்னு கருணா வந்து பெருந்தன்மையாக பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவ்யாவோட வந்து திரு எப்படியோ ஜெயிச்சிட்டே அப்படின்னதும், இல்லை திவ்யா, எனக்கு நான் ஜெயிச்சதில் சந்தோஷமே இல்லை, என்கிட்டயே அந்த கருணா சவால் விடுறான், பொறுக்கி என் காரையே உடைச்சிட்டான் தெரியுமா அப்படின்னதும், உடனே இந்து வராங்க. அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கார் ஒன்றும் தானாக உடையல, ஒருத்தங்க திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவிதாவை மாட்டி விடாமல் இன்று பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அண்ணன், உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் சண்டையை மூட்டி விடணுங்கிறதுக்காக வேணும்னே ஒருத்தங்க காரை உடைச்சி பைக்கையும் உடைச்சி ஒரே கையெழுத்தில் லெட்டர் எழுதியிருக்காங்க, நீங்கள் வேணும்னா அந்த 2 லெட்டரையும் பாருங்க அப்படின்னதும், இதை பார்த்து திரு அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, நான் வேற கருணாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனேமா அப்படின்னதும், கருணா வேற யாரும் இல்லைன்னு என்னோட புருஷன் தான் அப்படின்னதும், மன்னிச்சிடுமா மகா, நான் அவரை தப்பா புரிஞ்சுட்டேன், நான் பார்த்து உடனே அவர்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னதும், உடனே கருணா வராங்க. மன்னிச்சிடுங்க கருணா அப்படின்னு திரு கேட்கவும், அதே மாதிரி கருணாவும் வந்து சாரி கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கவிதாவுக்கு செம எரிச்சலாக போயிடுது. உடனே அங்கேருந்து கிளம்பி நேராக கௌதம் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்துவும் மகாவும் பார்த்துட்டு, சூப்பர், பரவாயில்லையே, உங்களுக்கு இப்படி திட்டம் போட்டு கொடுக்குறது எல்லாம் இவர் தானா, இந்த கருப்பாடு தான் நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அதானே பார்த்தேன், நீங்களாச்சும் இப்படியே ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதான்னு, சி, இப்படி நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ண எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, திரு வந்து எப்படியெல்லாம் உங்களை சித்தி அத்தன்னு உயிர் கொடுக்காரு, சே, நீங்கள் இப்படியா கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்னு மகா சொன்னதும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது கௌதம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம கவிதா வந்து பயப்படுறாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷன் கதையே நீ முடிக்க திட்டம் போட்டிருப்ப, நீ யார் ராணி, இப்போவே உன்னத ஊரை விட்டு துரத்துறண்டா அப்படின்னதும், ஏய், யாரை பார்த்துடி டா போட்டு பேசுகிறா அப்படின்னு கௌதம் இந்துக்கு அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே இந்து வந்து கையை பிடிச்சி கௌதம் கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ கௌதமையே அடிப்பா அப்படின்னு கவிதா அடிக்கலான்னு போகும்போதோ மகா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ பண்ணது கேவலமான செயல், அதை இவ கூட சேர்ந்து நியாயப்படுத்துறியா, 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இப்போவே ஊரை விட்டு போறீங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு மகா வந்து கவிதாவை மிரட்டினா ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.